ஹலோ ஆல் வணக்கம். ஜெய்ப்பூர் வென்யூ மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். பீடாக் வெல்கம் டு த ஷோ. இதே டீம் ரெண்டு பேரும் 1 வீக் முன்னாடி வாங்கடையில் ஆடினாங்க. முத்துப்பாண்டியோட கோட்டை அடி அடின்னு செம்ம அடியை அடிச்சு போட்டு ஜிப்சியில் இழுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப மும்பை பேட்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நியூ பால்னு பார்த்தோம். தி ஹார்ட்லி புட் அப் ஸ்கோர். அதை ராஜஸ்தான் ஈஸியாகவே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஃபிக்சர். ஹோம் வந்து ஆர்ஆர், அவே வந்து எம்ஐ. இந்த மேட்ச் என்ன ஆக போகுது? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அப்ப அடிச்சது அம்பி. இப்ப முடியெல்லாம் இறங்கி ஊத்திட்டு நிக்கிறது. டேய் அஹ் அப்படின்னு சொல்ற அந்நிய. அதாவது அவங்களுக்கு நான் தான் சொல்லனே, அவங்க பேட்டிங் வித் இன்க்ளூஷன் ஆஃப் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்களோட ஒரே ப்ராப்ளம், அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க போலிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ரொம்ப சுமாரான போலிங். இஃப் யூ டேக் ஜஸ்பிரீத் பும்ரா அவுட், நுவான் துஷாரா உள்ள வந்துட்டாருன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால அப்ப 125க்கு லாஸ்ட் பண்ணாங்க அவங்கள. அவங்க ஊர்லயே வந்து நீங்க சொன்ன மாதிரி தட் இஸ் த டைம் தே வர் ஸ்ட்ரகிளிங். ஆக்சுவலி லாட் ஆஃப் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். டீம் பாண்டிங் இல்ல, ஜெல்லிங் இல்லன்னு. இப்ப பேட்டிங் பாத்தீங்கன்னா புட்டிங் அப் சம் ஸ்கோர்ஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சிஎஸ்கே உடைய நல்லா ஆடினாங்க. பட் சிஎஸ்கே கடைசியில வந்து 6-7 ஓவர்ல அவங்க யாருன்றத காமிச்சாங்க. இல்லைன்னா அந்த சேஸும் வந்து இட் வாஸ் வெரி லுக்கிங் வெரி கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ். பெரியப்பா ஆடும் போதுங்கும் போது இட்ஸ் கீ அபவுட் ஹவு தே ஆர் கோயிங் டு ரியலி மார்ஷல் தேர் ரிசோர்சஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் உங்களுக்கு வந்து வான்கேடை மாதிரி நச்சு நச்சுன்னு வராது. கொஞ்சம் ஸ்லோ பிச்சு. எப்பவுமே ஜெய்ப்பூர்ல எப்படின்னா அந்த 10 ஓவர் வந்து 2 இன்னிங்ஸுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கடைசி 10 ஓவர்ல நீங்க ரன்னு நிறுத்தவே முடியாது ஜெய்ப்பூர்ல. அதுவும் அங்கதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டியூ வேற வரும். அப்ப எந்த கிரவுண்ட்லயும் அவ்வளவு பெருசா டியூ வரல. ஜெய்ப்பூர்ல தான் கொஞ்சம் டியூ வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த 10 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இவங்களுக்கு வந்து they need to make sure they get their combination right against a team. லாஸ்ட் 3 கேம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபுல் பிளட்ஜ்ல ஆடல. அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல மேட்ச் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜிடிட்ட தோத்தாங்க. அடுத்த மேட்ச் ஷிம்ரன் நெட்மேயர் ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் நாக்கு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லர் ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் நாக்கு. அப்படிதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பட் தே ஆர் வின்னிங். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நாங்களே என்ன சொல்லுவோம், மேட்ச் ஜெயிச்சிங்களா, எஸ் இட்ஸ் அக்லி வின் பட் டேக் இட். இப்ப லாஸ்ட் 2 மேட்ச் they have been struggling. they not been bulldozing the opponents like what Sunrisers is doing. அதனால உங்களுக்கு வந்து மும்பை ஸ்லோலி பீக்கிங் அப்ப அவங்க போலிங் அவங்க இது பண்ணோம். இப்ப லாஸ்ட் கேமே என்ன சொன்னோம், இங்க வந்து 190 அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். 190. இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா 196 அடிச்சாங்க ஆர்ஆர். ஜிடி வந்து அப்படியே அந்த ரஷீத் கான் பிரில்லியன்ஸ் 199 for 7. ஸோ இப்ப வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, இது வந்து இங்க அதுக்கு முன்னாடி மேட்ச் இஃப் ஐ ரிமெம்பர் ஆர்சிபியும் 190 அடிச்சு தோத்து போனாங்களே ஆர்ஆரோட இதே வென்யூல தான். அதுவும் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன, ஆர்சிபி ஏன் தோத்தாங்கன்னா ஒரு 180 பிளஸ் போட்டு. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். 180 to 180னா ஆர்சிபி போலிங் கொஞ்சம் கஷ்டம் டிஃபெண்ட் பண்றது. சோ அதனாலதான் அதை அந்த ஈக்குவேஷன்ல வந்து கொண்டு வரல. உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் எப்படின்னா, உங்களுக்கு இந்த 190 வந்ததுன்னா யூ காட் அ லாட் ஆஃப் சான்சஸ் இஃப் யூ ரியலி எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் அண்ட் போல் வெல். நான் ஆனஸ்டா தான் சொல்றேன். இப்ப ஆர்சிபி அவங்க என்ன பண்ணணும்னா, தட் இஸ் வாட் வி பீன் டாக்கிங் அபவுட் டு ரியலி ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். அப்படின்னா போலிங் பாவம் பார்ட்டிக்கு வரல அவங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 196 அடிச்சாங்க. இப்போ 10 ஓவர்ல வந்து 85 for 2 செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ரெண்டு டீமுமே பாருங்க, ஜிடி வந்து 76 for 1, ஆர்ஆர் வந்து 73 for 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் 128 for 4 வரணும்னு சொன்னோம். ஜிடி 124 for 4, ஆர்ஆர் 134 for 2. கடைசி 5 ஓவர் நிறுத்தவே முடியாது. 62 for 4 சொன்னோம். 62 for 1 ஆர்ஆர், 75 for 3 இவங்க ஜிடி டு சேஸ் தட் ஸ்கோருங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பால் வராது உங்களுக்கு பேட்டுக்கு. அப்ப நீங்க அடிக்க போய் விக்கெட்டை கொடுத்துட்டீங்கன்னா, 3-4 விக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி ப்ராசஸே உங்களுக்கு கிடையாது. அந்த 20 ரன்ஸ் கம்மியா 190 185 வரலன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஈவன் தென் யூ ஹேவ் டு போல் வெல். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.14 கம்பேர்ட் டு சீமஸ் 8.80. இப்ப அந்த மேட்ச்ல நம்ம சொன்ன மேட்ச் ராயல்ஸோட ஸ்பின்னர்ஸ் அகைன் 10 ஓவர்ல 99 for 2, ஜிடி ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ல 61 for 1. திருப்பியும் சொல்றேன், பழைய பன்னீர் செல்வமா ரஷீத் கான் வரல. அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த 4 ஓவர்ல 30 ரன் போடுறாரு. அவர் பழைய பன்னீர் செல்வமா வந்தாருன்னா
உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். அதனால தான் ஜிடி கஷ்டப்படுறாங்க. இப்ப இவங்களுக்கு பரவாயில்ல, வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி சொல்லுமே ஓரளவுக்கு ஜெயிக்க வைக்கிறாரு. பண்ணிட்டு இருக்காரு. பட் அதை தான் சொல்றேன், தட் இஸ் வேர் ஜிடி இஸ் வேர் தே ஆர். இப்போ மும்பைக்கு பாத்தீங்கன்னா தே காட் ப்ராப்ளம் வித் ஸ்பின்னர்ஸ். இருக்கிற அந்த ஒரு ஸ்பின்னர் நபியும் பாவம், அவன் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவரை போஸ்ட் எல்லாம் போட வச்சிட்டாங்க. பரவாயில்லையா, ஒரு 2 கேட்ச் பிடிச்சா ஒரு ரன் அவுட் பண்ண அப்படின்னு. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்களேன், அவர் வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய போலர் கிடையாது. அவர் 4 ஓவர்ல 50 போய் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஞாபகமே எனக்கு இல்லை எப்ப 4 ஓவர்ல 50 போயிருக்காருன்னு. சோ அவரே ரிசோர்ஸ கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி கோபால் வந்து பார்த்து ஊதுறாரு. இப்போ சொல்ற அளவுக்கு பார்த்து ஊதும் கோபால்ன்ற மாதிரிதான் ஊதுறாரு. அவரு விக்கெட்டும் எடுக்கிறாரு, அதே மாதிரி நல்லா 2 ஓவர் 35 போகுது. இப்ப நீங்க எப்படி இது பண்ணணும்னா, இப்ப டிசி பாருங்க, குல்தீப் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் தி ஸ்ட்ரைக்ஸ் ரெகுலர்லி. அது அவங்க என்ன பண்றாங்க, அக்ஷர் பட்டேலை வச்சு அதை காம்பன்சேட் பண்றாங்க. அப்படிங்கும் போது நீங்க ஒரு 35 3 ஓவர்ல போகுதுன்னா ஓகே, 2 ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் நபி உங்களுக்கு இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பக்கம் இருக்காரு. ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணும். வேற யார் தான் விக்கெட் எடுப்பீங்க? அதுவும் இந்த மாதிரி 190 பாருங்கிறோம், நீங்க விக்கெட்டே எடுக்கலன்னா who is going to control? இப்ப நீங்க வந்து ஒரு பட்லர் மாதிரி ஒரு பிளேயர்ல கடைசி வரைக்கும் ஆடினா என்ன பண்ண முடியும்னு காட்டினாரு. ஜெயிக்கவே முடியாத மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கும்போது யூ நீட் டு டேக் தட் ரிஸ்க். ஓகே, ஒரு பக்கம் எனக்கு 11 ரன் போதா பரவாயில்ல, இன்னொரு எண்ட் நான் கண்ட்ரோல் பண்றேன். நீங்க இன்னொரு எண்ட்ல ஆகாஷ் மத்வால ரொமாரியோ ஷெப்பர்ட்ல வச்சிருந்தீங்கன்னா என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாட் ஆர் டூயிங் இஸ் ராங் டீம் செலக்ஷன்ஸ். சோ இப்ப இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்க எதையுமே வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், ரியான் பராக், கெட்மயர், துருவ் ஜுரல், அஸ்வின், சஹல், போல்ட், குல்தீப் சென் அண்ட் ஆவேஷ் கான். அவங்களோட இம்பாக்ட் சப் எப்படி அவங்க வச்சுப்பாங்கன்னா அப்படியே ரோமான் பவுல தான் வச்சுப்பாங்க. அப்படி வந்து உங்களுக்கு ரோமான் பர்கர் ஃபிட் ஆனா உள்ள வந்துருவாங்க நினைக்கிறேன். அவர் அன்பார்ச்சுனேட்லி the news what I got is at least not ready for this game. He is recovering but he is not ready அப்படின்றத எனக்கு தெரியும். பட் நான் டாக்டர் கிடையாது. பட் ஒருவேளை இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணா இது பண்ணலாம். ஸோ அந்த அந்த ஸ்லாட்டை வந்து அவங்க அப்படியே வச்சுப்பாங்க. அந்த 3 ஃபாரின் ஸ்பாட்டா வச்சுப்பாங்க. பர்டிகுலர்லி இந்த பேட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்களேன். ரோமான் பவல் தேவைப்படலைன்னா அப்படியே வச்சுட்டு ஒருவேளை மகாராஜா கொண்டு வர முடியுமோ, ஒருவேளை இப்ப பர்கர் ஃபிட் ஆனா ஒருவேளை பர்கரை கொண்டு வர முடியுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை ஓப்பனா வச்சுப்பாங்க. பிகாஸ் த டாப் ஆர்டர் இஸ் ஆல்சோ ஃபயரிங். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன பண்ணணும், இதே மாதிரிதான் இப்ப போன எபிசோட்ல சொன்ன ஆர்சிபி பிளேயிங் லெவனை நான் கரெக்டா வந்து கெஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஒரு மர்ம தேசம் அது. இதுவும் அதே மாதிரி ஒரு மர்ம தேசம் தான். இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஹார்திக் பாண்டியா அதுதான். இப்ப இவங்க எப்படி போகணும்னா ரோஹித், இஷான், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ஸ்ரேயாஸ் கோபால், ஜிரால் கூட்ஸே, பும்ரா அண்ட் நுவான் துஷாரா. நான் நெகோஷியபிள் துஷாரா. இப்ப இவங்க இம்பாக்ட் சப் எப்படி வச்சுக்கணும்னா 3 ஆப்ஷன் வச்சுக்கணும். நேஹல் வதேரா, நமன் திர் அண்ட் ஆகாஷ் மத்வால். நல்ல பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா பேட்ஸ்மேனை வச்சு அது இது பண்ணாம தென் தே கேன் கெட் இன் ஆகாஷ் மத்வால் which is going to be of use. அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை பேட்டிங் இது தேவைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா தென் தே கேன் ஈதர் யூஸ் நேஹல் வதேரா ஆர் நமன் திர். இப்ப நான் இப்ப இந்த காம்பினேஷன் சொல்றேன். நுவான் துஷாரா, பும்ரா, கூட்ஸியே, ஸ்ரேயஸ் கோபால், நபி, ஹர்திக் பாண்டியா. எதுக்கியா உங்களுக்கு 7வது போலர் வேணும்? எதுக்கியா உங்களுக்கு ரொமாரியா ஷெப்பர்ட் வேணும்? நான் தெரியாம கேக்குறேன். அதே மாதிரி பேட்டிங் பாத்தீங்கன்னா ரோஹித், இஷானு, ஸ்கையி, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, அந்த கோபாலும் பேட்டிங் ஆடுவாரு. இதை உடைச்சிருவீங்களா 20 ஓவர்ல? 20 ஓவர்ல இந்த கல்ல உடைக்க முடியுமா? முடியாதுயா. அதனால போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நுவான் துஷாராவை எடுத்துன்னு வாங்க. யூ ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் a team which has won 6 out of 7 and they're playing at home. இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சே ஆகணும். எல்எஸ்ஜி மேல போயிட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் மேல போயிட்டாங்க, கேகேஆர் மேல இருக்காங்க, சிஎஸ்கேவும் 7-4 ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா they will be in par டெல்லி. அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7 மேட்ச்ல வந்துட்டு ஆயிருக்கு அவங்களுக்கு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். சோ அப்ப இங்க அந்த கண்டிஷன் அந்த 10 ஓவர்ல உங்களுக்கு வந்து இந்த 83 for 2, அது 83 for 2ங்கிறது கன்சிடரிங் த ஸ்கோர்ஸ் தட் ஹஸ் பீன் புட் அப் இன் அதர் வென்யூஸ் இஸ் கன்சாலிடேஷன். அது யாருக்கு இருக்கு? பெரியப்பா வந்து கதாயத்தை எடுத்துட்டு வர்றாரு. இஷான் கிஷன் திருப்பி சொல்றேன் டியூ. அவரும் அந்த அபிஷேக் சர்மாவும் ஜெராக்ஸ் காப்பி 2 பேரும் பயமா இருக்கும் பாக்குறதுக்கு. எப்ப வேணாலும் அவுட் ஆவாங்க. ஹோப்ஃபுல்லி இட் மேக்ஸ் இட் பிக். சூரியகுமார் யாதவ் வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. திலக் வர்மா இஸ் சம்மன் 30 ரன் பேங்க் கேரண்டி. அங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இன்னும் பெருசா ஃபார்முக்கு வரல, இஸ் ஆல்சோ டியூ.
பட்லர் வந்துட்டு இஸ் பிளேயிங் ஆன் டிஃபரெண்ட் லெவல். இப்போ முந்தி மாதிரிலாம் அவர் அடிச்சு அவுட் ஆறது இல்ல. சாம்சன் இஸ் ஆல்சோ ஹேவிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியான் பராக் இஸ் ஹேவிங் எ ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். ரெண்டு டாப் ஃபோருமே சாலிடா இருக்கு, பெருசா சூஸ் பண்றது எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஏட்டையா ஹெட்மயரு துருவ் ஜுரல் ஃபார்ம்ல இல்ல, ஃபாலோட் பை அஸ்வின். ரோமான் பவலை யூஸ் பண்றாங்களா பேஸ்ட் ஆன் தட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அந்த லோயர் ஆர்டர் அவங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிடும் வந்து பிக்சருக்கு வரல, பட் he can hurt you. அதுக்கப்புறம் உங்களுக்கு முகமது நபி கேன் ரியலி பிளே. எவ்வளவு நாக்ஸ் ஆடி இருக்காரு ரீசென்ட்லி. ஆப்கானிஸ்தான் பெரிய 100 அடிச்சாரு. ஷேயஸ் கோபால் கேன் பேட். யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் இன் ஈதர் நேல் வதேரா ஆர் நமன் இருக்கும் போது கொஞ்சம் அந்த டெப்த பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா கொஞ்சம் இங்க இருக்கு. ஸ்பின் எட்ஜ்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களுக்கு கம்பேரிஷனே கிடையாது. Even though they are not bowling well, I'll be very honest with you, both Ashwin and Chahal has been very expensive. அஸ்வினுக்கு விக்கெட்டும் அன்பார்ச்சுனேட்லி விழ மாட்டேங்குது. Chahal has been extremely expensive. இவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டேன்றாங்க, அதனால பெருசா எட்ஜ்னு சொல்ல மாட்டாங்க. See on paper, we would rather say that they have got edge Rajasthan Royals. And considering the fact that how the bowlers, the spinners have gone off late அப்படிங்கும் போது நான் எட்ஜ்னு எதுவும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு சீமர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no comparison. Yes, Avesh Khan is bowling well. Yes, Bolt is bowling well. Yes, Kuldeep Sen is bowling well. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பும்ரான்னு ஒரு கதாயுதம் இருக்கு. கூட்சியவும் வந்து எக்ஸ்பென்சிவா போறாரு, ஆனா விக்கெட் எடுக்கிறாரு. நுவன் துஷாராவை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் இந்த 2-3 ஓவர் போடுறாரு, குயிக்கா போடுறாரு. இன்னும் ஆனா அவர் வந்து இந்த ஃபார்முக்கு வரல. இருந்தாலும் இந்த பேஸ் எட்ஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால they will go with a slender edge of 51-49, even though they are playing against a team which is on top of the table, also away from home. Mumbai will go with a slender edge of 51. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஆவாது, அடுத்த அடி இருக்கு மும்பைக்கு, ராயல்ஸ் தான்றீங்களா? இல்ல ஒத்துக்கிறேங்கிறத விட இந்த வாட்டி நான் மும்பை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட் ஓப்பன் அப் ஆகும். ராயல்ஸ் இந்த மேட்ச் தோத்தா, ஸோ அதனால ஐ வில் ஆல்சோ கோ வித் யூ அண்ட் சே மும்பை. அந்த நோட் ஃபேண்டசி என்னன்னு நினைப்பீங்க? பரவாயில்ல. அதாவது நீங்க வந்துட்டு எப்படி சொல்லணும்னா மும்பை ஜெயிக்கும்னு சொல்லணும், டோர்னமெண்ட் ஓபன் ஆகும்ன்றதுக்காக சொல்லக்கூடாது. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதே ஆணித்தரமா சொன்னா அது நடக்குது. அதனால ஐ வாண்ட் யூ டு சே ஆமா மும்பை ஜெயிக்கும்னு, டோர்னமெண்ட் ஓபனுக்குன்னு சொல்லாதீங்க. சோ கிவ் மீ யுவர் மும்பை ஜெயிக்கும் சொல்லுங்க. ஃபேண்டசி ஃபைன், தென் தீர்ப்பு வழங்கிட்டீங்க. இப்ப திருப்பி சொன்ன இஷான் கிஷன் அதான் அப்படியே ஏமாத்திட்டே இருக்காரு, பெருசா அடிக்க மாட்டேன்றாரு. எனக்கு என்னவோ பெருசா ஒரு படுன்னு தோணுது. சஞ்சு சாம்சன் அகைன் உங்களுக்கு இந்த பிரஷர் இஸ் கிரீப்பிங் அப் த காம்படிஷன் ஃபார் த செகண்ட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட். அவரை எடுங்க. சஹல் வந்துட்டு அந்த நிறைய ரன் கொடுக்குறான்னு சொல்றேன், பட் இஸ் நாட் கோயிங் விக்கெட்லெஸ். அவர் எடுங்க. பும்ரா கை சுத்தினாலே விக்கெட் விழுது. பெரியப்பா வேற லெவல்ல இருக்காரு. ஜெய்ஸ்வால் இஸ் ஆல்சோ ஷோயிங் தட் சைன்ஸ். எப்ப ஹர்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஜெய்ஸ்வால் எடுங்க. சோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், யஜ்வேந்திரா சஹல், ஜஸ்பிரீத் பும்ரா, ரோஹித் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அடுத்த 5 முடிச்சு வச்சிருக்கேன். ஒத்துக்கிறேன், எல்லாமே நல்ல பிக்ஸ் தான். இந்த சைடு வந்து பட்லர், ஜாஸ் பட்லர், நீங்களே சொன்னீங்க ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். பட்லர் விட முடியாது ஃபேண்டசியில. ரியான் பராக் அவரும் எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காரு. ரியான் பராகையும் மிஸ் பண்ண முடியாது ஃபேண்டசியில. 2 இந்த பக்கம் நீங்க ரோஹித் இது எல்லாமே சொல்லிட்டீங்க. திலக் வர்மா நீங்க சொல்லல, சூரியகுமார் யாதவ் நீங்க சொல்லல. இவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ 4 பட்லர், ரியான் பராக், ஜெய்ஸ்வா, இது திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 4. நுவான் துஷாரா விளையாண்டா நான் கண்ண மூடிட்டு நுவான் துஷாரா எடுப்பேன், பட் நுவான் துஷாரா விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஜெராட் கோட்ஸே நீங்க சொல்ற மாதிரி 50 ரன்னுக்கு மேல கொடுத்துருவாரு, ஆனா 2 விக்கெட் 3 விக்கெட் கூட எடுப்பாரு. ஸோ ஆரஞ்சு கேப் இது பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ ஜெராட் கோட்ஸே மிஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய 5 பீடா. ஸோ எல்லாரும் சொல்லியாச்சு, உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் இப்ப சன்ரைசர்ஸ் சொன்னோம், நிறைய பேர் ஆத்திரப்பட்டாங்க சன்ரைசர்ஸோட போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு. நிறைய எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் கோவப்பட்டாங்க. நடராஜனை மென்ஷன் பண்ணல, நிறைய பேர் ஆத்திரப்படுறாங்க. சொல்லுங்க நடராஜன் எவ்வளவு நல்லா போட்டாருன்னு சொல்லுங்க. நல்லா போட்டாருன்றத விட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி we said that who has to go to the T20 World Cup squad ன்னு. ஓகே, அதுல வந்து என்னோட லிஸ்ட்ல நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க நடராஜன். நட்ராஜன் has to travel to the World Cup அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அத நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதாவது இப்போ எல்லாரும் சொல்றாங்க, 10 நாள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நம்ம சொன்ன போது. ரைட் நவ் யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் who has to board the plane with ஜஸ்பிரீத் பும்ரா is நட்ராஜன் அப்படின்னு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் நீங்க ஷோ இந்த மாதிரி பேசும்போது இந்த ஃப்ளோல ஒரு சில பிளேயர்ஸை மறந்துடுவோம்.
அது உடனே கரெக்ட் தான். நம்ம ரேண்டமா வேற ஹேவிங் டிஸ்கஷன், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது இல்ல, we just spontaneously talk இல்லையா. மேட்ச் முடிச்ச உடனே அந்த நார்மலா எங்க தப்பு பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகாம விட்டுரும். அப்ப நீங்க வந்து இந்த பிளேயர் நல்லா பண்ணா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. நடராஜனோட கிரேட்டஸ்ட் சப்போர்டர். ஒரு வியூவர்ஸுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. தினேஷ் கார்த்திக்கு நான் பர்சனல் கோச்சா 2011 நான் ஸ்டார்ட் பண்ண போது அதுல ஒரு நெட் போலர் நட்ராஜன், இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அவரை பார்த்த உடனே நான் சொன்னேன் இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டேன். என்ன பிரச்சனை, நல்லா போடுறானான்னு கேட்டார் தினேஷ் கார்த்திக். இல்ல நல்லா போடுறான், எனக்கு தினம் வேணுமே இவன் தினேஷ். ஐயோ பையன் சேலத்துல இருந்து வரான் பசங்க, இன்னைக்கு ஒரு நாள் இங்க மேட்ச் ஆட வந்தான், இது பண்ண இல்ல தீனா அவனை ஏதாவது பண்ணுங்க, எனக்கு உங்களுக்கு இந்த லெப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் வேணும், நல்ல காலில் யாருக்காரு இந்த பையன் போடுறான் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பேசி அவர் வந்து அந்த 10 நாள் தினேஷ் கார்த்திக்கோட ஒர்க் பண்ண போது 10 நாளும் வந்து போலிங் போட்டார். ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சார் நான் இந்தியாவுக்கு ஆடணும், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. நிறைய பேர் என்னோட சுச்சுவேஷன் மேலே கீழையும் பார்த்துட்டு வந்தியா போலிங் போட்டியா நெட்ல போயினேரு அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு எல்லா இதுவும் இருக்கு, ஒன்னே ஒண்ணு என்னன்னா நீ இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும், உன்னோட ஆக்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, பேக் ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் உனக்கு. அதே மாதிரி ஓப்ஸ விடாத. நிறைய பேர் வந்து உனக்கு வந்துட்டு பாசிட்டிவா பேச மாட்டாங்க. நான் போய் இந்தியா காணணும்னு நீ சொன்னீங்கன்னா மேலே கீழே பார்ப்பாங்க, யோ அளவுக்கு மீறி ஆசைப்படாத அப்படின்னு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, கவலையப்படாத, நீ ஒரு நாள் கண்டிப்பா இந்தியா ஆடுவேன்னு. நடராஜன் வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு. சோ அந்த அந்த ஃப்ளோல வந்து நம்ம சொல்லாம போயிடும். இப்ப என்னோட பிக் 10 நாள் முன்னாடியே நட்ராஜன் ஹாஸ் டு பி இன் த ஸ்குவாட் அண்ட் ஐ வுட் ஸ்டில் சே தட் ஹி ஷுட் பி இன் த ஸ்குவாட். இப்ப வந்து எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோவப்பட்டாங்க, எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு அகேன்ஸ்ட். ஏங்க எனக்கு யாருங்க அகேன்ஸ்ட், எனக்கு யாருமே அகேன்ஸ்ட் கிடையாது. நான் இங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், ஐபிஎல் இந்தியாவில் நடக்குது. வை ஷுட் ஐ பி அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் வாட் ஆம் ஐ கோயிங் டு கெயின். நாங்க ஆனஸ்டா வந்து சொல்லுவோம். இப்ப சாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட ஆனஸ்ட் ஒப்பீனியனை சொல்லுவாரு. இந்த பிளேயர் ஆடக்கூடாது, பேட்ஸ்டோ ஆடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அது கரெக்டா இருந்தா சார் வில் ஆல்சோ சே ஆமா ஆடக்கூடாது. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்படிங்கும் போது இப்ப இவங்களோட போலிங்கும் பாத்தீங்கன்னா போலிங் இஸ் நாட் ரியலி கம் அப் டு த லெவல்ஸ். லாஸ்ட் மேட்ச் சார் கரெக்டா சொன்னாரு, பச்சாவ் அதான் ஆச்சு பஞ்சாபோட. நுவான் துஷாரா நீங்க கொண்டு வரல, ஸ்பின்னர்ஸ் சரியா யூஸ் பண்ணலன்னா அது பவர் பேக்ட் டாப் 6 there is a chance you might go down. If you go down it is going to be a big problem. Mumbai has to win to make the tournament interesting, as rightly suggested by sir. Let's see what happens until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.